அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கு. இங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கும். ஆனா ஒரு கல்யாண கச்சேரியில வந்து 2 பேர் ஒரு அரை மணி நேரம் தவில் வாசிப்பாங்க. அது எல்லாரும் அப்படியே ஒன்றும் தெரியாதவங்க கூட அப்படியே ரசிச்சு, அதாவது நல்ல சங்கீதம் தெரிஞ்சவங்க அதை உட்காந்து கேட்கறது வேற. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அது என்னமோ நடக்குது அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே உள்ள ஒரு தனி சிறப்பு. இதனால்தான் அது ராஜவாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வகையில இந்த தவில் முன்னாடி இருந்தது அமைப்புலேருந்து இப்ப நிச்சயமா வேற விதமா அமைஞ்சிருக்கு. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ அடுத்த செஷன்ல வந்து ஐயா கோவிந்தராஜன் ஐயா வந்து விளக்கமா இந்த மாற்றங்கள் ஏன் நடந்தது, அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லுவார். இதனால பல சுலபங்கள் நகழ்ந்திருந்தாலும் குறிப்பா இந்த மியூசிக் அப்படிங்கிறது நாதம் அப்படிங்கிறது தான், இந்த ஒலி, அந்த ஒலியோட தெய்வீகம். அந்த நாதத்துல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கும் அந்த பழைய நாதத்தை கேட்கும் போது அடரா இப்படி ஒரு நாதம் இருந்ததே. இத்தனைக்கும் அன்னைக்கு வந்து அந்த ரெக்கார்டிங்ல எல்லாம் தவிலுக்குன்னு தனியா மைக்கு வச்சு, தொப்பிக்கு ஒரு மைக்கு, வளந்தலைக்கு ஒரு மைக்குன்னு வச்சு ரெக்கார்ட் பண்ணல. ஒரே ஒரு மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டிங்கே நம்ம பழைய ரெக்கார்டிங்ஸை கேட்கும் போது அந்த தவளோட அந்த சுனாதம் அப்படிங்கிறது வந்து நம்மள எங்கேயோமா அப்படின்னு நாங்க பல முறை நாங்க ஏக்கத்தோட பேசியிருக்கோம். பேசின போது ஒரு தடவை நண்பர் சரவணன் வந்து பெரிய மேதை நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளை அவருடைய வீட்டுல அவருடைய தவில போய் பார்த்து அதுல யாரோ ஒருத்தரை வந்து வாசிக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் இதை வந்து நம்ம இன்னைக்கு திருப்பி அதை செய்யக்கூடாது? இன்னைக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா? திருப்பி அந்த வார்த்தைகளை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தது. அதற்கான பதிலையும் அவரே கண்டுபிடிச்சு இன்னைக்கு அற்புதமா 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 2 அழகான இந்த வார்த்தவில் வாத்தியங்களை இங்க திருப்பி கொண்டு வந்திருக்காரு. இது மாத்திரம் இல்லை, வார்த்தவில நீங்க எடுத்துன்னு வந்தது மாத்திரம் இல்லை, அதை இன்னைக்கு வாசிக்கிறதுக்கான அந்த கைகள், முன்னாடி அதை பல முறை வாசித்த அந்த பெரிய மேதைகளை இன்னொரு முறை அந்த கைகளை வச்சு திருப்பி வாசிக்கிறதுக்கான அந்த நிகழ்வும் இன்னைக்கு நிகழ இருக்கு. அந்த வகையில முதல் இந்த இடத்துல வந்து இந்த தவில அரங்கேற்ற போறது நம் காலத்து மாமேதை திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம் அவர்கள். அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். அவர் வாசிக்க ஆரம்பிச்சா நம்ம பேச முடியாது, அதனால தான் நான் முன்னாடியே பேசிடுறேன். ஏன்னா அந்த சுனாதம் வந்து நமக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. முதல்ல இன்னைக்கு வந்து இந்த அஜெண்டால முதல்ல அவர் வாசித ஆரம்பிச்சு வைப்பார். அதற்கப்புறம் இன்னொரு 2வது தொடக்கம் அப்படின்னு சொல்றது, இந்த நாகஸ்வர கலையில பிரத்யேகமா தாள கலைஞர்கள், தாளம் போட்டு காட்டுறதுக்குன்னே எல்லா குழுவிலையும் ஒரு கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம அதிகம் கண்டுக்கிறது இல்லை, அதிகம் பேசுறது இல்லை. இன்றைய நாளை ஒரு தொடக்கமா வச்சு வருடந்தோறும் இந்த விழாவும் போது ஒரு தாள கலைஞரை நாங்க கௌரவம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அந்த விருது வழங்கும் விழாவும் இன்னைக்கு வந்து நடக்கும். அதுக்கான நிகழ்வும் போது அதை பற்றிய விவரங்களை நான் சொல்றேன். இந்த 2 முடிஞ்ச உடனே அடுத்து கோவிந்தராஜன் ஐயாவோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த பழைய தவலுக்கும் புது தவலுக்கும் இருக்கிற விஷயங்களை பத்தி. அப்புறம் அவர் வாசிச்சு காமிப்பார் அந்த பழைய சுனாதத்தோட இன்றைய நிகழ்வு. இந்த செஷன் நிகழ்வு இந்த 9 நாள் கச்சேரிகளை தொடர்ந்து ஒரு சிறப்பு நிகழ்வா, அதோட ஒரு மகுடமா இது வந்து நிகழும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ.